நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது பாருங்க. இதுதான் நமது தியானம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படி நம்ம தலையை தாழ்த்தி செபிக்கலாமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கீழ்ப்படியக்கூடிய எண்ணம், சுபாவம், வழக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் பிசாசு எதிர்த்து நிற்கலாம், ஓட துரத்தலாம். அப்படியே நாம தலையை தாழ்த்தி செபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? வேடனுடைய கண்ணிகளுக்கும் பாழாக்கிடும் நோய்களுக்கும் விலக்கி என்னை காத்து கவர்ந்து கொண்டீரே. வேடனுடைய கண்ணிகளுக்கும் பாழாக்கிடும் நோய்களுக்கும் விலக்கி என்னை காத்து கவர்ந்து கொண்டீரே. உமது சிறகுக்குள்ளே என்னை மூடிக்கொண்டீரே, உமது சிறகுக்குள்ளே என்னை மூடிக்கொண்டீரே. உம் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஆறுதல் அடைந்தே, உம் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஆறுதல் அடைந்தே, உம் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஆறுதல் அடைந்தேன், ஆறுதல் அடைந்தேன். கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சகரே என் இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சகரே என் இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஜெபிப்போம். நமக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கு கீழ்ப்படிவது பெரிய வேலை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது அதை விட பெரிய வேலை. கீழ்ப்படிந்தால் நாம் மேற்கொள்ளலாம். இந்த உலக அதிபதியை, உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகின்ற உலக அதிபதியை மேற்கொள்ளலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போது, கர்த்தர் சொன்னபடி கேட்கின்ற போது அதை நீங்கள் செய்வீர்களா? அதைத்தான் கர்த்தர் கூட, இயேசு கிறிஸ்து கூட இருந்த அந்த பக்தன் தன்னுடைய அனுபவத்திலே, கிறிஸ்து கூட இருந்த அந்த வாழ்க்கை பயணத்திலே கற்றுக்கொண்டதை, இயேசுவிடம் கற்றுக்கொண்டதை, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உமக்கு கீழ்ப்படிவதற்கும் பிசாசத்துக்கு எதிர்த்து நிற்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு தகுதி கொடுத்திருக்கிறதற்காக, கிருபை கொடுத்திருக்கிறதற்காக, தயை செய்திருக்கிறதற்காக, பலன் கொடுத்திருக்கிறதற்காக, சுகம் கொடுத்ததற்காக, ஆரோக்கியம் கொடுத்ததற்காக, சௌக்கியம் கொடுத்திருக்கிறதற்காக கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வார்த்தைகள் மூலமாக நீர் பேசுவீராக, நாம மகிமைக்காக பேசுவீராக.
ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த பொதுவான யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை தேவனுக்கு அந்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய வேலை, இது ஒரு கடினமான வேலை, இது ஒரு கஷ்டமான வேலை. ஆனால் செபிக்கிற போது, துதிக்கிற போது, வேத வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற போது இது ஒரு சாதாரண வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நானும் நீங்களும் மனுஷங்க, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டு இருக்கிறது விண்ணையும் மண்ணையும் நாம் காண்கின்ற எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு நாம எதிர்த்து நிற்கணும். எதிரியாகிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிரியாகிய பிசாசுக்கு அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்திற்கு. எதிர்த்து நிற்கணும். எதிரியாகிய பிசாசுக்கு, ஓ எதிர்த்து நிற்கணும். எதிரியாகிய பிசாசுக்கு அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன், எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. சொல்லுங்க சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஊக்கமா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. எதிர்த்து நிற்கணும். எதிரியாகிய பிசாசுக்கு அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. சும்மா இருப்போம் நாம தாமே, சும்மா இருப்போம் நாம தாமே. யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. சொல்லுங்க சொல்லுங்க, யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன், எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. அல்லேலூயா. நீங்க இயேசு நாமத்தை சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி பாருங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள், சீஷிகள். அதனால இயேசு நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். சீஷர்கள் என்ற பட்டத்தை, சிநேகிதர்கள் என்ற பட்டத்தை, அதை நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற போது இயேசு என்கின்ற நாமத்தை கொண்டு அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நாம எதிர்த்து நின்று அவனை துரத்த முடியும். இயேசுவின் நாமத்தை கொண்டு. சாதாரணமான நாமம் அல்ல, விண்ணிலும் மண்ணிலும் மேலான நாமம். சாதாரணமான நாமம் அல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு என்கின்ற நாமம். பிள்ளைகள் மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்க அவரும் அவர்களை போல் ஆனார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா எதற்காக மாம்சத்தில் வந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தம்முடைய மரணத்தினாலே காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த பிள்ளைகளை, தம்முடைய சாயலாக இருந்த பிள்ளைகளை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்தை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் பாருங்க. ஆதலால் 14வது வசனத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும்
உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனானார். காரணம் என்ன? மரண அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற அன்பு தெய்வத்திற்கு ஒரு மரணம் ஏற்பட்டது. உங்களால என்னால அழகற்று தோன்றினார், அந்த கேடு அடைந்தார். எருசலேம் நகர வீதியிலே ரத்தம் சிந்தினவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, நிந்திக்கப்பட்டவராக, நெருக்கப்பட்டவராக, அழகற்ற தோற்றத்தோடு அந்த கேடு அடைந்து போனார் அல்லவா? முள்முடியின் கூர்மையாலும் முரடர்களுடைய கொடுமையினாலும் முகமெல்லாம் ரத்தம் வடிந்தது பார்த்தீர்களா? முதுகெல்லாம் ரத்தம் வடிந்தது பார்த்தீர்களா? உங்க மனக்கண்களால இதை பார்த்திருக்கிறீர்களா? காரணம் என்ன? உங்களுக்கு தொந்தரவு, துயரம், துக்கம் கொடுக்கின்ற பிசாசானவனை தமது மரணத்தினாலே, அவன் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் யாக்கோபு பொதுவாக எழுதியிருக்கிறாரு. யாக்கோபு என்கின்ற சீஷன் கர்த்தருடைய சிநேகித, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நீங்க எதிர்த்து நிற்காட்டா, வரவழைப்பீர்களானால் கூட வந்து உட்கார்ந்து நீங்க பரலோக ராஜ்ய பயணத்தை தொடராதபடிக்கு நரக பயணத்தை தொடரும்படி செய்து விடுவான். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எதிர்த்து நிற்கணும். எப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. இங்கே ஒன்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாக 15வது 14வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீர்களா? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு, மரணத்தினால் அவனை அழித்து விட்டார், அக்கினைக்குள்ளாக இயேசு தீர்த்து விட்டார். அதனால தான் எவன விழுங்கலாமுன்னு வகை தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. இந்த நாமத்தை நீங்க சொல்லி உச்சரிக்கிற போதுதான் இது புதிய உடன்படிக்கையின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகள். பக்தனாகிய தாவீது 35ஆம் சங்கீதத்தில் ஏற்கவே நம்ம ஒரு முறை ஏற்கனவே அதை நம்ம சிந்தித்து தியானித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அதில் கூட ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? 35ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லுவீர்களா? இது தாவீதுடைய அனுபவம். கோலியாத்த கூழாங்கல் ஒன்றெடுத்து நெற்றியில குறியாக அடித்து வீழ்த்தின தாவீது, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்த கர்த்தர் என்று மார்பு தட்டுகின்ற தாவீது சொல்லுகின்றான். என்னை துன்பப்படுத்துகின்றவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீ சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே, கர்த்தாவே என் ராஜாவே, என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே. 1ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகின்றவர்களோடு யுத்தம் பண்ணோ. நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். நான் உன் ரட்சிப்பு என்று
என்று என் ஆத்துமாவுக்கு நீ சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே. இரண்டாம் வசனத்துல நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக நில்லும். நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே. நான்காம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கின்றது, என் பிராணனை வாங்க தேடுகின்றவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றவர்கள் நாணமடைவார்களாக. நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே. ஐந்தாம் வசனத்துல அவர்கள் காற்று முகத்தில் பறக்கிற பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. நான் உன் ரட்சிப்பு என்று ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே. அன்பானவர்களே, இப்படி உங்களுக்கு இது தேவை இருக்கிறது. இந்த வேத வசனத்தின் மூலமாக சங்கீர்த்தனம் பண்ணி கர்த்தர் உங்களை தேற்றும்படியாக திடப்படுத்தும்படியாக நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். உங்க ஆத்துமாவில பலன் வருவதற்கு, நீங்க திடம் அடைவதற்கு, உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே தைரியம் வருவதற்கு, கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் அவனை துரத்துவதற்கும் உங்களுக்கு திடம் வருவதற்கும் உங்களுக்கு தைரியம் வருவதற்கும் நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீ சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற அன்பு தெய்வம், நாம் நம்புகின்ற அன்பு தெய்வம், அவர் மனது உருகுகின்றவர். நீங்க இப்படி வசனத்தை கொண்டு பாடிட்டீங்கன்னா அவர் மகிமை நிறைந்த மேகமாக இறங்கி வந்திடுவார், உங்களுக்கு துணை நிற்பார். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணத்தை சுபாவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. பிசாச துரத்தக்கூடிய பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம முடிக்கலாம். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல 4 கூட வாசிக்க கேட்கலாமா? 1 யோவான் 4:4. பிள்ளைகளே
நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்க தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்புகின்றீர்களா? இதை நம்பிக்கை அறிக்கை செய்கின்றீர்களா? விசுவாசிக்கின்றீர்களா? இந்த வேத வசனத்தை வீர தத்துவம் பாராட்டுகின்றீர்களா? நீங்களும் நானும் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா என்ன செய்யக்கூடாது? ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லையே, ஆனா கோழையாக வாழ்ந்து நீயும் குன்றி போகாதே. அழக்கூடாது, அழவே கூடாது. வியாதி வந்தா, போராட்டம் வந்தா, சாத்தான் உங்களை நெருக்கும் போது அழக்கூடாது, அழவே கூடாது. அப்பா இயேசு ஆறுதல் உனக்கு தந்திடுவாரு. உன் அழுகை குரலை ஆனந்தமாக மாற்றிடுவாரு. உன் அழுகை குரலை மாற்றுகின்ற தேவனாகிய கர்த்தர். ஏனென்றால் வியாதிகளை, பலவீனங்களை, நிந்தைகளை, தரித்திரங்களை, நெருக்கங்களை, கஷ்டங்களை, இழப்புகளை கொண்டு வருகிறவன் இந்த பிசாசானவன் தான். ஏன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் பக்தன் இப்படியாக சொல்லியிருக்கிறார் அல்லவா, அவன் மரண அதிகாரியாகிய பிசாசானவன் என்று. அதனால தான் நீ சொல்லணும், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்க ஜெயித்தீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தின இரத்தத்தை கொண்டு ஜெயித்தீர்கள். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட வசனமாகிய வார்த்தையை கொண்டு ஜெயித்தீர்கள். தன்னுடைய அனுபவத்தில் தன்னை உங்களை என்னையும் நம்பி இந்த சீசன் சொல்லி இருக்கின்றான், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா. உலகத்தில் இருக்கிறவனிலும், இந்த உலகத்தில் உள்ளவைகளில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படியே நாம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்குள்ள தைரியம் வந்துருச்சா? உங்களுக்குள்ள திடம் வந்துருச்சா? மரண அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு மரணத்தால் ஜெயித்தார். சொல்லுங்க, அறிக்கை எடுங்க. துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, இப்படி பிரச்சனை, உபத்திரமா, தொல்லைகள், வியாதிகள் வருகிற போது, நெருக்கம் வருகிற போது, எனக்கு நெருக்கம் கொடுக்கின்ற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி ஜெயித்தார். இயேசு ரத்தம் சிந்தி ஜெயித்தார். ரத்தம் சிந்தி ஜெயித்தார். இந்த நெருக்கத்தை பார்க்கிலும், வருத்தத்தை பார்க்கிலும், சஞ்சலத்தை பார்க்கிலும், போராட்டத்தை பார்க்கிலும் இயேசு பெரியவர். எனக்காக மரணம் அடைந்து சொன்னபடி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கையிட்டு நீங்க ஜெயிப்பீர்களாக. ஈசாக்குடைய பயபக்திக்குரியவரே, யாக்கோபுடைய வல்லவரே, ஆபிரகாம் வழிபட்டு தொழுது கொள்ளப்பட்டவரே, இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து, மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றீர். இன்னைக்கும் நாங்க உம்மை சேவிக்கும்படி இந்த நித்திய ராஜ்யத்திற்கு வருவதற்காகத்தான். கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படிப்பட்ட நல்ல கிருபையை, நல்ல வார்த்தைகளை, அந்த இந்த சத்துருக்கு எதிர்த்து நின்று துரத்தக்கூடிய கிருபைகளை இயேசு என்கின்ற நாமத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இது உமது நாமத்திற்கு மகிமையாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.